الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله، أما بعد. فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காக்க வல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களை எல்லாம் கற்களாக பாவித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை தேர்ந்த தாபிஊன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் குறித்த நேரத்திலே இறைவன் இல்லத்திலே ஒன்று கொள்விருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நசீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் சோதனைக்காக வேண்டி எங்களை படைத்திருக்கிறான். நாம் படைக்கப்பட்ட நோக்கமும் சோதனைக்காக. இந்த சோதனைக்குரிய காலத்திலே நாங்கள் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்ற செல்வங்களும் ஒரு சோதனை தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறான். உண்மையிலே கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே கொஞ்ச காலம் சோதனைக்காக வேண்டி எங்களை படைத்து இந்த உலகத்திலே சில ஆபாசமான பொருட்களையும் இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறான். உண்மையிலேயே மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த சோதனை பொருட்களில் இந்த செல்வம், தங்கம், வெள்ளி, நாணயம், இது ஒரு ஆச்சரியமான ஒரு சோதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. பணம் ஒரு சோதனை என்றால் அதிலே எந்த அமைப்பிலே அல்லாஹ் சோதனையை வைத்திருக்கிறான் என்று தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுகின்ற பொழுது, கொடுக்கப்பட்ட பணம் அது எப்படி சம்பாதிக்கிறான் என்பதிலும் சோதனை இருக்கிறது. அடுத்த சோதனை அதை எந்த வழியில் செலவழிக்கிறான் என்பதிலும் இருக்கிறது. இன்னும் ஒரு சோதனை, செலவழிக்க வேண்டிய இடத்தில் செலவழிக்காமல் இருப்பதும் அதுவும் ஒரு வகையான சோதனை தான். கூடாத இடத்தில் செலவழிக்கவும் கூடாது, தேவையான இடத்தில் செலவழிக்காமல் இருக்கவும் கூடாது. எனவே இந்த பணம் இது ஒரு சோதனை. இந்த அமைப்பிலே அந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. யார் இந்த சோதனையில் வெற்றி கொள்கிறார்களோ நிச்சயமாக இவர்கள் பெரும் பாக்கியசாலிகள். சில ஏழை சஹாபாக்கள் வருகிறார்கள். ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், செல்வம் நிறைந்தவர்கள் எல்லாம் எங்களை விட பிரத்யேகமான மேலதிகமான அமல்களை எல்லாம் செய்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கிறார்கள். அவர்கள் ஹஜ், உம்ரா போன்ற கடமைகளை நிறைவேற்றுகிறார்கள். சதகாக்கள் போன்ற அந்த இன்னொரு பல நல்ல அமைப்புகளில் அவர்கள் ஈடுபடுவதன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கின்ற வெகுமதிகளை, நன்மைகளை எங்களால்
ஏழைகளாக நாம் இருக்கின்ற காரணத்தினாலே அடைந்து கொள்ள முடியவில்லையே என்ற ஆதங்கத்தை முன்வைத்த பொழுது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அமலை சொல்லித் தருகிறேன், அதை நீங்கள் தொடர்ந்து செய்து வருவீர்களானால் அந்த செல்வந்தர்கள் அடைந்து கொள்ளக்கூடிய அத்துணை அந்தஸ்துகளையும் இந்த ஒரு அமலின் மூலமாக உங்களால் அடைந்து கொள்ளலாம். ஆர்வத்தோடு கேட்டார்கள், அது என்ன யா ரசூலல்லாஹ்? ஃபர்தான ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவைகள் அல்லாஹு அக்பர் என்ற இந்த திக்ருகளை முன்மொழிந்து வாருங்கள். அவர்கள் செய்கின்ற அத்துணை கூலிகளும் உங்களுக்கு நிரப்பமாகவே கிடைக்கும், எந்த குறைவும் இருக்காது என்று சொன்ன நேரத்திலே அந்த சஹாபாக்கள் அதை தெரிந்து அமல் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். நாள் செல்ல செல்ல இந்த விடயம் அந்த செல்வம் கொலிக்கும் சஹாபாக்களுக்கும் இந்த ஹதீஸ் கேள்விப்படுகிறது. எனவே அவர்களும் தொழுகை முடிந்து சுன்னத்தை முடித்து ஓடிவிடாமல் அதே இடத்தில் அமர்ந்து அந்த திக்ருகளையும் அவர்களும் சொல்ல ஆரம்பித்து விட்டார். திரும்பவும் இந்த ஏழை சஹாபாக்களுக்கு இது பெரும் பிரச்சனையாக தெரிந்தது. திரும்ப வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு மாத்திரம் நீங்கள் பிரத்யேகமாக சொல்லி தந்த அமலை செல்வந்தர்களும் கண்டுபிடித்து அவர்களும் இதை செய்கிறார்களே யா ரசூலல்லாஹ், நாங்கள் என்ன செய்ய என்று கேட்ட நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு அழகான பதில் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. இது அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுக்கும் பாக்கியம். அதை அவன் நாடியவர்களுக்கு மாத்திரம்தான் கொடுப்பான். அதை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற கருத்துப்பட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, ஒரு மனிதனுக்கு செல்வம் கிடைக்கிறதா, அந்த செல்வத்தை முறையாக அவர் செலவழிக்கிறாரா, அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். கண்ணியமானவர்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை அருள் பார்வை கொண்டு பார்த்திருக்கிறான் என்பதுதான் பொருள் என்ற கருத்தை தான் இந்த வாசகத்தின் மூலம் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார். எனவே பணம் என்பது இருக்கிறதே, யாரும் நினைக்க கூடாது அது என்னுடைய கெட்டித்தனத்தின் மூலமாக நான் சம்பாதித்தது. அப்படி நினைத்தால் அவரை அல்லாஹ் காரூனுக்கு உதாரணமாக குர்ஆனிலே சொல்லுகிறான். ஊதீதுஹு மின் இல்மின் இந்தி, என்னிடம் இருக்கின்ற அந்த டேலண்டின் மூலமாக இந்த பணத்தை நான் சம்பாதித்திருக்கிறேன். இதிலே ஏழைகளுக்கு பங்கு கிடையாது, இதிலே சதக்கா என்ற ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது. அது நானாக திரட்டியது, என்னுடைய திறமையினால் சேகரித்தது என்று அந்த காரூன் கொக்கரித்தான் இந்த பூமிக்குள்ளே இன்னும் சிலிவாங்கப்பட்டு கொண்டிருக்கிறான். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் முழு உலக ஆட்சியும் கொடுக்கப்படுகிறது. துல்கர்னைன் அலைஹி ஸலாத்து வஸலாம் முழு உலக ஆட்சியும் கொடுக்கப்பட்டது. அவர்கள் சொன்னதெல்லாம் இது என்னுடைய ரப்பு எனக்கு தந்த பாக்கியம் என்று அல்லாஹ்வைத்தான் புகழ்ந்தார்களே தவிர அவர்கள் இது என்னுடைய திறமை, என்னுடைய கெட்டித்தனம், என்னுடைய டேலண்ட் என்று அவர்கள் பேசவில்லை. நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்திலே யார் யாருக்கு எப்படி பங்கு பிரிக்க வேண்டும் என்று முடிவெடுப்பவர்கள் நாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே அடித்து சொல்லுகிறார். யாரை ஏழையாக படைக்க வேண்டும், முடிவெடுப்பவன் அல்லாஹ். யாருக்கு செல்வம் கொடுக்க வேண்டும், முடிவெடுப்பவன் அல்லாஹ். யாருக்கு அறிவை கொடுக்க வேண்டும், யாரை பாமரனாக வைக்க வேண்டும், யாரை முதலாளியாக்க வேண்டும், யாரை தொழிலாளியாக்க வேண்டும், இது யாருடைய கெட்டித்தனமும் யாருடைய தரக்குறைச்சலும் அல்ல. உலகத்திலே அப்படித்தான் அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறான், கொடுத்து சோதிக்கிறான். கிடைத்த செல்வத்தை வைத்து நாம் என்ன செய்கிறோம்? கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, புதிய மிம்பரை ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு எல்லோரும் இந்த இடத்துல ஒன்று கூடினோம். ஆனால் அல்லாஹுடைய திட்டம் வேறு. தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் வேலை தாமதமாகிவிட்டது. கேள்விப்பட்டேன், சந்தோஷம். இவ்வளவு பிரம்மாண்டமான மிம்பரையும் ஒரு சகோதரர் அவருடைய குடும்பத்தினர் மூலமாக ஒரு சதகத்துன் ஜாரியாவுடைய நியத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இதுவெல்லாம் முன்னுதாரணம். இன்னும் இந்த ஊரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு தென்னை மரத்தை பள்ளிவாசலுக்காக வேண்டி வக்ஃப் செய்திருக்கிறார்கள் என்பது இது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பாக்கியத்தை அடைந்து கொண்டார். ஒரு பேரித்தம்பலம் மரம் இருக்கிறது. பக்கத்து வீட்டிலே ஒரு ஏழை சஹாபி இருக்கிறார். அந்த மரத்துக்கு சொந்தக்காரன் அந்த ஏழை சஹாபியுடைய குழந்தை பழுத்து கீழே விழுகின்ற ஒரு பேரீத்தம்பழத்தை எடுத்து சாப்பிட்டாலும்
அதற்கும் அனுமதி கொடுக்க மாட்டான். தப்பித்தவறி தெரியாத்தனத்தின் மூலமாக அந்த பேரித்தம் பழத்தை வாயுக்குள்ளே போட்டாலும் கூட அவன் விரலை போட்டு அதை வெளியே எடுத்து கக்க செய்து விடுவான். இது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. யார சூழல்லாம் எந்த நேரமும் எனக்கு இருந்து என் குழந்தைகளை பாதுகாத்துக் கொண்டிருக்க முடியாது. பசியோடு இருக்கின்ற நேரத்தில் ஒரு பேரித்தம் பழத்தை வாயிலே போட்டாலும் அதை கூட அந்த இரக்கமற்றவன் கையை போட்டு எடுத்து வெளியே வீசுகிறான். குழந்தைகளுடைய அந்த அழுகை சப்தத்தை என்னால் தாங்க முடியாது நாயகமே, இதற்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி தாருங்கள் என்று கேட்ட நேரத்திலே அந்த பேரித்தம்பழ மரத்தை எனக்காக வாங்கி தருபவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு மரத்தை வாங்கி தருவேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்திலே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு முன்னால் வருகிறார். ஆனால் அந்த மனிதன் என்ன செய்கிறான்? எனக்கு 40 பேரித்தம் மரங்கள் வேண்டும், அது தந்தால் தான் இந்த பேரித்தம் மரத்தை தருவேன் என்று அந்த சொன்ன உடனே 40 மரங்களை அவர்கள் அங்கும் இங்குமாக சேகரித்து அந்த மனிதனுக்கு கொடுக்கும் பொழுது அடுத்த நிபந்தனையை போடுகிறான். அங்கு 10, இங்கு 15, அங்கு 20, இது சரி வராது. எனக்கு ஒரே தோட்டத்தில் அந்த 40 மரங்களும் ஒரு மரத்துக்கு 40 மரங்கள், ஒரு தோப்பு பேரித்தம்பழத்தை அவன் கேட்கிறான். மலர்ந்த முகத்தோடு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சளைக்கவில்லை, அதை அப்படியே வாங்கி கொடுக்கிறார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே சொர்க்கத்தின் ஒரு மரம் என்றால் சும்மாவா? பாக்கியம் கண்ணியமான சகோதரர்களே, நீங்கள் உயிரோடு வாழ்ந்தாலும் மண்ணுக்கு கீழால் போனாலும் அந்த மரத்திலே இருந்து வருகின்ற வருமானம் இருக்கிறதே. தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 10 வருட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனா வாழ்க்கையிலே ஹிஜ்ரி 9வது வருஷம் முதலாவது ஒரு விளக்கை ஏற்றி பள்ளி வாசலிலே வாங்கி வக்ஃப் செய்து அந்த விளக்கை எரிக்கிறார்கள். திடீரென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்க்கும் பொழுது ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அதுவரைக்கும் மஸ்ஜிதுன் நபவி இருட்டிலே தான் இருந்திருக்கிறது. முதலாவது இந்த விளக்கை ஏற்றியவர் யார் என்று கேட்க தயங்கி தயங்கி கையை தூக்குறார்கள். தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா, தப்பு செய்து விட்டேனோ, தவறு செய்து விட்டேனோ, விளக்கு பள்ளி வாசல்ல ஏற்றக்கூடாதோ, நான் தான் யா ரசூலல்லாஹ் ஒரு வியாபார நிமித்தமா ஒரு பயணம் போய் வருகின்ற பொழுது ஒருவன் விற்று கொண்டிருந்தான், இதை வாங்கி பள்ளி வாசலுக்கு ஒளிமாய்ச்சினால் வருபவர்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குமே என்று நினைத்து நான் தான் அந்த ஏற்பாட்டை செய்தேன். அருகாமையிலே அழைத்து அவர்களுடைய தோலை தட்டி, நீ செய்த இந்த அமலுக்கு உனக்கு செய்வதற்கு இந்த சந்தர்ப்பத்தில் என்னிடத்தில் எதுவும் கிடையாது. எந்த அளவுக்கு என்றால் திருமணம் முடித்து கொடுக்கின்ற வயதிலே ஒரு மகள் இருந்திருந்தால் நீ செய்த இந்த சேவையை மதித்து நான் அந்த மகளை உனக்கு திருமணம் செய்து தந்திருப்பேன் என்றார். சொன்னார்கள். சொல்லிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அஸ்ரஜ சிராஜன் ஃபீ மஸ்ஜிதின் மின் மஸாஜிதில்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில்களிலே ஒரு பள்ளி வாசலுக்கு ஒரு மஸ்ஜிதுக்கு யார் ஒரு விளக்கை ஏற்றுகின்ற ஏற்பாட்டை செய்கிறார்களோ அந்த விளக்கு அந்த பள்ளி வாசலுக்கு ஒளி கொடுத்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அந்த ஏற்பாட்டை செய்தவர் அவருடைய பாவ மன்னிப்புக்காக மலக்குமார்கள் இஸ்திக்பார் செய்வார்கள் என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி பள்ளி வாசலுக்காக செலவழிக்கக்கூடிய அந்த நன்மையினால் கிடைக்கின்ற வெகுமதிகளை இதன் மூலம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பள்ளி வாசல் மாத்திரமல்ல, ஏழைகள், குடும்பத்தில் இருக்கின்ற ஏழைகள், ஏழை மாணவர்களுடைய படிப்பு விடயங்கள், குமரி காரியங்கள், இன்னொரு அத்தியாவசிய தேவைகள் இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கின்ற ஏழை முஸ்லிம்கள், நோய்க்கு சிகிச்சை பெற்றுக் கொள்ள முடியாமல் தவிக்கின்ற நோயாளிகள், எங்களுக்கு தந்திருக்கின்ற பணம் இருக்கிறதே, இந்த பணத்தின் மூலம் உதவி செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறார். எதிர்பார்ப்பது மாத்திரமல்ல, அந்த உதவியை செய்யுங்கள், மௌத்துக்கு பின்னால் உங்களுக்கு மரம் கிடைக்கும் என்று சொன்ன மாதிரி மாத்திரம் சொல்லிவிட்டு இஸ்லாமிய மார்க்கம் நிறுத்தவில்லை. நீங்கள் செலவழிக்கின்ற ஒவ்வொன்றுக்கும் இந்த உலகத்திலே அதை அல்லாஹ் பன்மடங்காக்கி பெருக்கி தராமல் உங்களை மரணிக்க செய்ய மாட்டான் என்று கூட ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களின் மூலம், அல் குர்ஆனுடைய வசனங்களின் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு எத்தனையோ நன்மாராயங்களை சொல்லி காட்டுகிறார். ஒரு ஆச்சரியமான அல் குர்ஆன் வசனம், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், தங்களுக்கு கிடைக்கின்ற சொத்துக்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடியவர்களுக்கு உதாரணமாகிறது. கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ ஸனாபில், ஒரு வித்தை போன்றதே, பூமிக்குள்ளே அதை நட்டினால் 7 கதிர்களை அது முளைக்க செய்கிறது. ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிர்களிலும் 100 வித்துக்கள்
ஒன்று 700ஆக அது பெருக்கி தருகிறது. ஆச்சரியமான ஒரு அல் குர்ஆன் வசனம். ஷேக் ஷாராவி அவர்கள் ஹஃபிதஹுல்லா இன்னும் ஹயாத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மிஸ்ருடைய நாட்டிலே. அவர்களுடைய தஃப்சீரில் இந்த ஆயத்திற்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விளக்கத்தை பதிவு செய்கிறார். பூமிக்கு நீ கொடுக்கின்ற ஒரு வித்துக்கு பகரமாக அந்த பூமி உனக்கு 700 ஆக்கி தருகிறது. அல்லாஹ் தருகிறான் என்று சொல்லவில்லை, அம்பத்த அது முளைக்க செய்கிறது. எத்தனை? 700 வித்துக்களை அது உருவாக்கி தருகிறது. அடுத்ததுதான் சொல்லுகிறான் அல்லாஹ், வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா. அட நீ கொடுக்கின்ற ஒரு வித்துக்கு அந்த வித்தும் அந்த பூமியும் சேர்ந்து இந்த பூமியே உனக்கு 700ஆக தருகின்ற பொழுது, அந்த பூமி ஒரு சாதாரண படைப்பு, அது அல்லாஹ்வால படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. அந்த பூமியே ஒன்றுக்கு 700 தருகின்ற பொழுது வல்லாஹு நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எவ்வளவு பன்மடங்காக்கி தருகின்ற சக்தி உள்ளவனாக இருக்கிறான். வல்லாஹு வாசிஉன் அலீம், அவன் மிக விசாலமானவன் என்ற கருத்தை ஹஜ்ரத் ஷேக் ஷாராவி ஹஃபிதஹுல்லா அவர்கள், பூமியை ஒன்றுக்கு 700 தருவதாக இருந்தால் அந்த பூமியை படைத்தவன் எத்துணை மடங்கு தருவான், எவ்வளவு சக்தி உள்ளவன் என்ற ஒரு ஆச்சரியமான கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். உண்மையும் அதுதான். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, செல்வம் பல வழிகளிலே வரும். சில கட்டங்களிலே புதையலின் மூலமாக கிடைக்கும், சில இடங்களிலே மாணிக்கம் தோண்டுவார்கள், ஒரே நாளிலே கோடீஸ்வரர்களாக மாறுவார்கள், அப்படியும் கிடைக்கும். அதிகமாக வியாபாரங்களின் மூலமாக அந்த செல்வத்தை திரட்டுகிறோம். அதிகமான இடங்களில் விவசாயத்தின் மூலமாகவும் அல்லாஹ் அந்த செல்வத்தை தருகிறார். இதை குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸபதும், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் சம்பாதித்து உங்களுக்கு கிடைக்கின்ற செல்வங்களில் இருந்தும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தாராளமாக வாரி வழங்குங்கள். வமிம்மா அஹ்ரஜனாலக்கும், நீங்கள் உங்களுடைய பூமியில் இருந்து நாம் வெளிப்படுத்துகின்ற அந்த பயிர்கள் இருக்கிறதா, அது வெள்ளாமையாகட்டும், அது விவசாயமாகட்டும், ஏனைய தென்னை போன்ற இந்த அமைப்புகளாகட்டும், பூமியில் இருந்து முளைத்து வருகின்ற, அதுவும் அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான், நாம் வெளிப்படுத்துகின்ற, உங்களுக்காக நாங்கள் வெளிப்படுத்துகின்ற அந்த செல்வங்களில் இருந்தும் ஒரு தொகுதியை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்து விடுங்கள் என்று குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. என்றால் பயிர் நட்ட எங்களால் அந்த முயற்சியை செய்யலாம், அதற்கு நீர் பாய்க்கின்ற ஏற்பாட்டை செய்யலாம், அந்த மண்ணை செப்பனிடுகின்ற வேலையை செய்யலாம். ஆனால் இருட்டுக்குள்ளே அந்த மண்ணுக்குள்ளே வேலை செய்கின்ற அந்த குதிரத்து இருக்கிறதே, இது அல்லாஹ்வுடைய சக்தி தான் அங்கு வேலை செய்யும். யாராலும் எதையும் முளைக்க செய்ய முடியாது. மேலோட்டமான முயற்சிகளை எங்களால் செய்யலாம். எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்கள் எதை செய்தாலும் அதை முளைத்து பயிராக உங்களுக்கு வெளிப்படுத்துபவர்கள் நாங்கள். எனவே நாங்கள் தந்ததிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள். நீங்கள் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை. பிறக்கின்ற பொழுது வெறும் கையோடு வந்தோம், பிறக்கின்ற பொழுது வெறும் கையோடு வந்தோம். கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, கொண்டு போகும் பொழுதும் எதையும் கொண்டு போக போவதும் கிடையாது. ஒரு அரபி புலவர் சொல்லுகிறார், நசீபுக மிம்மா தஜ்மஉ தஹ்ர குல்லஹு ரிதாஅனி துல்வா ஃபீஹி மவஹனது. இந்த உலகத்திலிருந்து உங்களுடைய உயிர் பிரிந்து விட்டால் நீங்கள் காலம் முழுக்க சம்பாதித்தது இருக்கிறதே, இந்த தென்னந்தோப்பு என்னுடையது, அந்த வாகனம் என்னுடையது, இந்த வீடு என்னுடையது, அந்த கடையும் என்னுடையது, அதற்கும் நான் அட்வான்ஸ் பண்ணி இருக்கிறேன், என்னுடைய சொத்து மதிப்பு இவ்வளவு என்றெல்லாம் எத்துணை கோடிகளை சம்பாதித்து தங்கத்தினால் கோட்டைகள் எழுப்பினாலும் கண்ணை மூடியதற்கு பின்னால் உங்களுக்கென்று உறுதியாக சொந்தமாகுவது எது தெரியுமா? நீங்கள் மரணித்ததற்கு பின்னால் உங்களுடைய உடம்பை சுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற அந்த கவன் துண்டும், உங்கள் உடம்பில் இருக்கின்ற ஓட்டைகளை அடைப்பதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகின்ற அந்த பஞ்சு துண்டையும் தவிர மிஞ்சி இந்த உலகத்திலிருந்து உங்களால் எதையும் கொண்டு போக முடியாது. இதான் வாஸ்தவம், இதான் யதார்த்தம். கையிலே கட்டி இருக்கின்ற கடிகாரத்தையும் கலட்டி விடுவார், விரலிலே மாட்டி இருக்கின்ற மோதிரத்தையும் கலட்டி விடுவார். பெண்களாக இருந்தால் அவர்களுடைய காதணி, கழுத்து செயின், அவர்களுடைய மோதிரம், அவர்களுடைய வளைகாப்பு எல்லாவற்றையும் கலட்டி விடுவார்கள். அந்த பட்டு அந்த கவன் துண்டு இருக்கிறதே, கவன் துண்டையும்
அந்த பஞ்சு துண்டையும் தவிர இந்த உலகத்திலிருந்து அவர்களால் எதையும் கொண்டு போக முடியாது. உண்மையான புத்திசாலி யாரு தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், உங்களில் ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்திக்கட்டும் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு நீங்கள் எதை முன்கூட்டி அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். நீ சதக்காவுடைய தலைப்பில் பேசுகின்ற பொழுது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமாக இந்த ஆயத்தை ஓதி காண்பிப்பார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. ஸலாஸத்துன் உக்ஸிமு அலைஹின், சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3 விஷயத்தை நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்ல போகிறேன். மனகஸமாலு அப்தின் மின் ஸதகா, ஒரு மனிதன் கொடுக்கின்ற தர்மத்தினால் சத்தியமாக சொல்லுகிறேன், வல்லாஹி சொல்லுகிறேன், பில்லாஹி சொல்லுகிறேன், தல்லாஹி சொல்லுகிறேன், அவனுடைய பணம் ஒரு நாளும் குறையவே குறையாது. ஹஜ் செய்தவர் அவருடைய பணம் ஒரு நாளும் குறையாது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்தது பல விடயங்களை சொன்னார்கள். அந்த விடயத்திலே அநியாயம் இழைக்கப்பட்ட ஒரு மனிதன் அல்லாஹுக்காக பொறுத்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்து அவனை கண்ணியப்படுத்தாமல் மரணிக்க செய்ய மாட்டான். தன்னிடத்திலே பணத்தை வைத்துக் கொண்டு அடுத்தவரிடத்திலே யாசகம் கேட்கின்ற ஒரு கதவை யார் திறந்து கொள்கிறாரோ, வறுமையின் கதவை திறக்காமல் அவனை அல்லாஹ் மரணிக்க செய்ய மாட்டான் என்றால் அவனை பிச்சைக்காரனாக்காமல் மௌத்தாக்க மாட்டான் என்று சத்தியம் பண்ணி சொன்னார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற செல்வம் இருக்கிறதே, இதை கொடுத்தால் மௌத்துக்கு பின்னால் இருக்கின்ற சொர்க்கத்திற்கு முன்னால அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் சொல்லுகிறார்கள். இந்த உலகத்திலே அவர்களுக்கு கிடைத்தே தீரும். 1க்கு 700 அல்ல, அதைவிட பன்மடங்கு. அந்த ருசி கண்டவர்களுக்கு தெரியும் சதகா செய்தால் என்ன கிடைக்கும். ஆஷுராவுடைய தினம், முடிந்த ஆஷுராவுடைய தினம் இருக்கிறதே, ஒரு ஹதீஸ் என்று வருகிறது, அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டது. யார் அந்த நாளில் குடும்பத்திற்கு செலவு செய்கிறார்களோ அந்த வருடம் முழுக்க உள்ள செலவை அல்லாஹ் பொறுப்பெடுப்பாள். இந்த ஹதீஸை அறிவித்துவிட்டு அதிகமான அறிஞர்கள், இஸ்லாமிய பெருமக்கள் இதை அனுபவ ரீதியாக நாம் நிறைய வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறோம். ஒரு வீட்டிலே, ஒரு ஏழை வீட்டிலே ஒரு கணவன் தன்னுடைய பொக்கெட்டுக்குள்ளே கையை போட ஒரு 140 ரூபாய் பணம் இருக்கிறது. இந்த ஆஷூராவில் நடந்த சத்திய உண்மை. தஹஜ்ஜுடைய நேரம் இந்த ஹதீஸையும் கேட்டுவிட்டு மனைவியை அழைத்து, குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கள், என்னிடம் இவ்வளவுதான் இருக்கிறது, குடும்பத்துக்கு செலவு செய்ய முடியுமானதை வைத்துதான் செலவு செய்யலாம் என்று கொடுத்து சுபகு தொழுவதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு போய் சுபகை தொழுதுவிட்டு வந்ததற்கு பின்னால் அந்த பெண்மணியுடைய மனைவியுடைய தொலைபேசி அலறுகிறது. எடுத்து காதிலே வைத்தால் அவர்களுடைய குடும்ப ஒரு தனவந்தர் தொலைபேசியிலே அழைப்பை ஏற்படுத்தி, அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டிருக்கிறேன், தேவையான அத்தனை பொருட்களையும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று எத்தனையோ 1000 ரூபாய்களை போட அதை அவர்கள் தொலைபேசியின் மூலமாக இன்னும் ஒரு இடத்திலே பரிமாற, கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது நிச்சயமான சத்தியமான உண்மை. எவ்வளவுக்கு எவ்வளவு அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் செலவழிக்கிறோமோ நிச்சயமாக அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு அதை திருப்பி தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ்ஸகா, உங்களுடைய செல்வங்களை ஜகாத்து கொடுப்பதன் மூலம் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவுக்கு ஜகாத்தை நாம் சரியாக கொடுக்கிறோமோ செல்வம் பாதுகாக்கப்படும். இது அல்லாஹ்வுடைய உத்தரவாதம். இது முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஹதீஸை பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரிவாயத் செய்றாங்க, قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பைனா ரஜுலுன் ஃபீ ஃபலா மினல் அர்த், பூமியிலே ஒரு காய்ந்த பிரதேசத்தில் ஒரு மனிதன் நடந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது, ஃபஸமிஅ ஸௌதன் ஃபீ ஸஹாபா, மேகத்திலே இருந்து ஒரு அசரீரி சத்தத்தை கேட்கிறான். இஸ்கி ஹதீகத ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னாருடைய தோட்டத்திற்கு மாத்திரம் நீ மழையை பொழிய வைக்க வேண்டும் என்று மேகத்திலிருந்து ஒரு சப்தம் வருகிறது. இது சொன்னவர் சாதாரணமானவர் அல்ல, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிற கிரந்தம் முஸ்லிம் ஷரீஃப். இப்பொழுது அதை கேட்ட மனிதன் அந்த மேகத்தை துயர்ந்து கொண்டே போகிறான். திடீரென்று ஒரு இடத்துல நின்று மழை கொட்டென்று கொட்டுகிறது. ஒரு ஏழை விவசாயி அவருடைய மண்வெட்டியின் மூலமாக பொழிகின்ற மழையை அவருடைய வயலுக்கு வரம்புகளை வெட்டி அப்படியே தண்ணீரை சேகரிக்கின்ற ஆச்சரியமான காட்சியை பார்க்கிறாரு. போய் அந்த மனிதனிடத்திலே உன்னுடைய பேர் என்ன என்று கேட்க, அவர் பேரை சொன்ன உடனே அந்த மனிதன் திரும்பி கேட்கிறான், ஏன் திடீரென்று வந்து பேரை கேட்கிறீர்கள்? இல்ல, வானத்தில் ஒரு அசரீரி சப்தம் வந்தது,
மேகத்திற்கு ஓர்டர், ஒரு உத்தரவு வந்தது. அந்த உத்தரவு இன்னாருடைய தோட்டத்திற்கு நீ மழை பொழிய வேண்டும் என்று வந்தது. உன்னுடைய பேரை கேட்டால் அந்த பேர்தான் வானத்திலே முன்மொழியப்பட்டது. நீ இப்படி செய்வதற்கு, இவ்வளவு பெரிய சிறப்பை அடைவதற்கு நீ என்ன அமல் செய்கிறாய் என்று கேட்ட நேரத்திலே அவர் சொன்ன பதிலை பைகம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டினார்கள். இந்த பூமியிலிருந்து முளைத்து வருவதை நான் அப்படியே பார்ப்பேன், மூன்றாக அதை பிரிப்பேன், வருகின்ற அந்த விளைச்சலை மூன்றாக பிரிப்பேன், மூன்றில் ஒன்றை சதகா செய்து விடுவேன். சதகா என்று வருகின்ற பொழுது முதலாவது ஜக்காத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அந்த தானியத்திற்கான ஜக்காத்து எவ்வளவு ஒதுக்க வேண்டுமோ அதை உலமாக்களை இனம் கண்டு அவர்களை கேட்டு அந்த ஜக்காத்தை நாம் சரியாக ஒதுக்கி விட வேண்டும். அது 100க்கு 2 அந்த அமைப்பிலே வரும். பணத்துக்குரிய ஜக்காத்து, பயிருக்குரிய ஜக்காத் என்று வரும். அது போக சதக்கா என்று இருக்கிறதே, அதற்கும் நாம் ஒரு பங்கை ஒதுக்க வேண்டும். ஜக்காத்தை கொடுத்து ஃபர்லை முடித்துவிட்டு வஆகுல் அன வஅயாலி சிறுசகு, என்ற குடும்பத்திற்கும் எனக்கும் அதுல 3ல் ஒரு பங்கை ஒதுக்குவேன். இன்னும் 3ல் ஒரு பங்கை அந்த தோட்டத்திற்கான செலவுக்காக நான் பயன்படுத்துவேன். சுப்ஹானல்லாஹ். பெயர் சொல்லி வானத்திலே அவருக்கென்று அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான் என்பதை பாருங்கள். கண்ணியமான கண்வான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய செல்வத்தை நாம் பாதுகாக்க வேண்டுமா? சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ்ஸகா வதாவு மர்தாக்கும் பிஸ்ஸதகா. ஜகாத்து வேறு, சதக்கா வேறு. ஃபர்தான ஜகாத்து வேறு, சுன்னத்தான சதக்கா வேறு. சொன்னார்கள், உங்களுடைய நோயாளிகளுக்கு சதக்காவை கொண்டு சிகிச்சை அளித்துக் கொள்ளுங்கள். வைத்தியரை நாடுவது சுன்னத், நோய்க்கு மருந்தெடுப்பது சுன்னத்து, பிரச்சனை அல்ல. அந்த வைத்தியரை நாடுவதற்கு முன்னால் ஒரு நோய் என்று வந்து விட்டதா, இடிந்து போய் கூட விடக்கூடாது, ஒடிந்து விடக்கூடாது. 2 ரக்காத் அமைதியாக தொழுது ஒரு சதக்காவை செய்யுங்கள். நோய் மாயமாய் மறைந்துவிடும். அந்த நோய்க்கு சிகிச்சைக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறைந்தபட்சம் உங்களுக்கு வழிகாட்டியாவது அந்த நோயை குணமாக்குவான் என்று இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த சதக்காவின் மூலம் கிடைக்கப் பெறுகின்ற எத்தனையோ ஹதீஸுகள், ரகசியமாக கொடுக்கின்ற சதக்கா அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும், கெட்ட மரணத்தை விட்டு அவனை பாதுகாக்கும். கெட்ட மரணத்தை விட்டு பாதுகாக்கும். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஒரு இடத்தில் ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், இந்த உலக வாழ்க்கையை பால்படுத்தியவன் மௌத்துடைய சந்தர்ப்பத்திலே கதறுவான், யா அல்லாஹ் என்ன கொஞ்சம் பிற்படுத்த கூடாதா, என்ன கொஞ்சம் பிற்படுத்த கூடாதா என்று கெஞ்சி கேட்பான். 2 காரணம். அதிலே முதலாவது அவன் முன்வைக்கின்ற காரணம், சதக்கா செய்து விட்டு வருகிறேன். அவ்வளவு காலம் சேகரித்த சொத்துக்கள் எல்லாம் எந்த பயனும் இல்லாமல் இன்னமொருத்தருடைய பேரிலே போகிறதே, அந்த சதக்காவை செய்திருந்தால் இந்த கெட்ட மௌத்து எனக்கு வந்திருக்காது என்ற உணர்வு அந்த சக்கராத்திலேதான் அவன் உணர்ந்து கொள்வான். எனவே கெஞ்சுவான். குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது, அவன் முதலாவது கேட்கின்ற ரீசன், தான் செலவழித்த சம்பாதித்த சொத்துக்களை உன்னுடைய பாதையிலே நான் செலவழித்து விட்டு வருகிறேன் ரப்பே என்று கெஞ்சுவான். ஆனால் நேரம் அவனுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட மாட்டாது. இப்னு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு சம்பவம் சுருக்கமாக சொல்லுகிறேன். ஒரு மனிதன் 60 வருடமாக இபாதத்திலே திளைத்திருக்கிறான். 60 வருடம், பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில். திடீரென்று ஒரு பசுமையான ஒரு மழை பொழிய, பூமி அப்படியே செழிப்பாக, அந்த வணக்கம் செய்து கொண்டிருந்த அந்த சௌமாத் என்ற அந்த கூடாரத்திலிருந்து அந்த மனிதன் கீழே இறங்கி வருகிறான். அவன் கெட்ட நேரம், ஒரு பெண்மணி அவனுக்கு முன்னால் தோன்றுகிறாள். அவள் இவனோடு கதைக்க, இவர் அவளோடு கதைக்க, 2 பேருக்கும் மத்தியிலே கடைசி கட்டத்திலே ஜினா நடந்து விடுகிறது. ஜினா நடந்து விடுகிறது. ஆச்சரியம், அந்த ஜினா முடித்த கையோடு இவனுக்கு மௌத்துடைய மயக்கம் வந்து விட்டது, சக்கராத்து வந்து விட்டது. தடுமாறி கொண்டிருக்கிறான், நிலை தடுமாறுகிறான். இந்த சந்தர்ப்பத்திலே ஃபஜாஅஹு ஸாயில், ஒரு யாசகன் வந்து, பசியாக இருக்கிறது, எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்க, ஃபஅவுமஅ இலைஹி அய்யஹுத ரகீஃபத்தை, 2 ரொட்டி துண்டுகள் தான் இருந்தது. இவனுக்கு அந்த ரொட்டி இருக்குது, எடுத்துக்கொண்டு போ என்று வாயால சொல்லுவதற்கு முடியாத ஒரு இக்கட்டான கட்டம். தன்னுடைய கையினால் அந்த ரொட்டி துண்டை காட்டி சைக்கினை செய்கிறான், அதை எடுத்துக்கொண்டு போ. அந்த மனிதன் அதை கொண்டு போகிறான். அதே நிலையிலே சிம்மமாத்த ஜினாவுடைய நிலையிலே மௌத்தா போகிறான். 60 வருஷம்
கண்ணிமைக்கும் நேரம் கூட அல்லாவுக்கு மாற்றம் செய்யாமல் வணக்கம் செய்தவர். கடைசி கட்டம் அந்த 60 வருட இபாதத்தை ஒரு தட்டிலும், இறுதியாக அவன் செய்த ஜினாவை ஒரு தட்டிலும் போட்டு அல்லாஹ் நிறுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன ஆச்சரியம், அந்த 60 வருஷ இபாதத்தை விட இவன் இறுதியாக செஞ்ச இந்த பெரும் பாவம் ஜினா பாவத்தினால் கணத்தினால் தாழ்ந்து விடுகிறது. இக்கட்டான நிலையில் இருக்கிறான். இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், அந்த 2 ரொட்டி துண்டுகளையும் அந்த ஹசனாத்தோடு சேர்ந்து போட்டு பாருங்கள். அந்த காய்ந்த 2 ரொட்டி துண்டுடைய சதக்காவுடைய நன்மையை அந்த தட்டிலே வைத்த மறுகணமே அது கணத்தால் தாழ்ந்து விடுகிறது. ஜினா மேலிருந்து வந்து விடுகிறது. இதைத்தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்கா இருக்கிறதே ஒரு மனிதனை கெட்ட மரணத்தை விட்டு பாதுகாக்கும், நிச்சயமாக கியாமத்திலே கை கொடுக்கும். மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்திக்கட்டும், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு நான் என்ன செய்து வைத்திருக்கிறேன். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையிலேயே இந்த சதக்கா என்று வருகின்ற பொழுது எங்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் என்ன வருகிறது தெரியுமா? எல்லாவற்றையும் பள்ளிக்கு சதக்கா, நோயாளி, ஊரு, உலகம், ஸ்கூல் கொடுத்தா என்ற பிள்ளைகளுக்கு என்ன செய்யறது? இந்த யோசனையை ஷைத்தான் போடுவான், இதில் சந்தேகம் இல்லை. குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது, ஷைத்தான் வறுமையை உங்களுக்கு பயங்காட்டுவான். ஒரு அழகான ஹதீஸ், ஒரு ஆச்சரியமான ஹதீஸ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஷரல்லாஹு அபதைனி மிம்மன் அக்ஸர லஹுமா மினல் மாலி வல் வலத். கவனமாக கேட்க வேண்டும். கியாமத்திலே அல்லாஹ் 2 மனிதர்களை எழுப்புவார். அந்த 2 பேரும் அதிகமாக செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள், அதிகமான குழந்தை பாக்கியம் கிடைக்க பெற்றவர்கள். ஃபகால லியஹதிஹிமா, 2 பேரையும் நிறுத்தி வைத்து விசாரணை நடக்கிறதே. அல்லாஹ் கேட்கிறான், அலம் உக்ஸிர் லக மினல் மாலி வல் வலத், அதிகமான செல்வத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் உனக்கு நான் தரவில்லையா? கால பல ஐ ரப், ஏன் இல்லாமையா அல்லாஹ், நீ நிறைய தந்தாய், நிறைய சொத்துக்களுக்கு நான் அதிபதியாக இருந்தேன், நிறைய குழந்தைகளுக்கு நான் தகப்பனாக வாழ்ந்தேன். நான் உனக்கு தந்த செல்வத்தில் நீ எப்படி நடந்து கொண்டாய்? பயங்கரமான கேள்வி. சம்பாதித்தாய் எப்படி, செலவழித்தாய் எப்படி என்றெல்லாம் கேள்வி இருக்கிறது. இந்த கேள்வி இந்த மனிதனிடத்திலே கேட்கப்படுகிறது. அந்த மனிதன் சொல்லுகின்ற பதிலை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த காட்சி எல்லாம் காண்பிக்கப்பட்டது, இப்படி எல்லாம் நடக்க போகிறது. கால தரக்துஹு லி வலதி மகாஃபத்தல் ஆயிலா, யா அல்லாஹ், நான் அத்தனை செல்வங்களையும் மிகவும் பாதுகாப்பாக என்ற பிள்ளைகள் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு வந்தா என்ற பிள்ளைகள் ஏழைகளாகிடுவார்களே, பிச்சைக்காரர்களாக மாறிடுவார்களே, எனவே யாருக்கும் எதுவும் கொடுக்கல, அப்படியே ஏண்ட புள்ள ஏண்ட புள்ள ஏண்ட புள்ள என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கே நான் வைத்து விட்டு வந்தேன். ஏன்? அவர்கள் வறுமை கோட்டிலே வாடி விடுவார்களோ என்ற பயம். உன்ட பாதையில செலவழிக்க கிடைக்கல. அல்லாஹ் சொல்லுவான், அம்மா அம்மா இன்னல்லதி தகவ்வஃப்த அலைஹிம் கத் அன்ஸல்து பிஹிம், உன்ட பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை எதை நினைச்சு நீ வறுமையை நினைச்சு பயந்தாயா, அதே மாதிரி அவர்கள் எல்லாரையும் நான் பிச்சைக்காரர்களாகவே ஆக்கிட்டேன். உன்ட பணம் அவர்களுக்கு கை கொடுக்கல. எழுதி 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 பிள்ளையோட பேர்ல வச்சாய், கஷ்டப்படாம சம்பாதிச்சவன் வித்து தொலைச்சிட்டான். அதுதான் நடக்கு. ஒரு தகப்பன் செய்த வியாபாரத்தை ஒரு மகன் செய்ய விரும்பல. இன்னைக்கு எல்லாம் ட்ரெண்டிங் என்ன? அந்த அல்லாஹ் பாதுகாக்க, வாப்ப கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி உள்ள பணம் எல்லாம் இவர் என்ன செய்ய போறாரு? ஒரு பில்டிங்கை வாங்கி அதை வாடகைக்கு கொடுத்துட்டு போனை அமுக்கி அமுக்கி காலுக்கு மேல காலை போட்டு உட்கார்ந்து கூலிய சம்பாதித்து திங்கிற அந்த ஒரு நிலையில தான் இன்று அதிகமான பிள்ளைகள் இருக்கிறார். இது கசப்பான உண்மை. எத்தனையோ பெற்றோர்கள் எங்களிடத்திலே முணங்கும் ஒரு கசப்பான உண்மை. கண்ணியமானவர்களே, அலைந்து திரிந்து தொழிலுக்காக நேரம் கொடுத்து பாடுபட யாரும் விருப்பம் இல்லை. காலுக்கு மேல காலை போட்டு உட்கார்ந்து ப்ராஃபிட்டுக்கு பணத்தை போட்டு வட்டியை சாப்பிடுற மாதிரி உட்கார்ந்து சாப்பிடுகின்ற ஒரு பரம்பரை தான் இன்று உருவாகி கொண்டிருக்கிறது. யதார்த்தமான உண்மை. குழந்தைகளுக்கும் ரிஸ்கை அளப்பது அல்லாஹுதான். எங்கேயாவது ஒரு குர்ஆன், ஒரு ஆயத்து, ஒரு ஹதீஸ்ல உனக்கு செல்வத்தை தந்தேன், குழந்தைகளுக்குள்ள ரிஸ்க் எனக்கு பொறுப்பெடுக்கலாம், நீயே பார்த்து செஞ்சுக்கோ என்று சொல்லி இருந்தால் பிரச்சனையே கிடையாது. அல்லாஹ் எழுதிய ரிஸ்கை விட ₹1 கூடுதலாக எங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும் என்று நினைத்தால் எங்களுடைய ஈமானை நாம் சோதிக்க வேண்டி வரும். அல்லாஹ் பாதுகாக்கும்.
அடுத்த மனிதனை பாருங்கள். அடுத்தவரை எழுப்பி கேட்பான், உனக்கும் நான் அதிகமான செல்வத்தை தந்திருந்தேன், குழந்தைகளை தந்திருந்தேன், நான் தந்த செல்வத்தில் நீ எப்படி நடந்து கொண்டாய்? கால அன்ஃபக்து ஃபீ தாஅத்தி, எங்கெல்லாம் நல்ல விடயங்கள் வருகிறதோ அங்கெல்லாம் செலவழித்தேன். அப்போ அந்த பிள்ளைகள் வவசிக்து லிவலதி மின் பஅதி பிஹஸ்னி தௌலி, எனக்கு பின்னால எனக்கு தந்த செல்வம், அதை தந்தவன் நீதானே, நான் தான் மரணிப்பேன், உனக்கு மரணம் கிடையாது. சில நேரம் நான் ஏழையாகுவேன், நீ ஏழையாகுவது கிடையாது. எனக்கு தந்த ரப்பு நீ, என் குழந்தைகளுக்கும் கொடுப்பாய் என்று உன் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு தந்தவற்றில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செலவழித்தேன். அல்லாஹ் சொல்லுவான், நிச்சயமாக நீ என்னை எப்படி நம்பினாயோ அதே மாதிரி நான் நடந்து உன்னை விட பெரும் பெரும் கோடீஸ்வரர்களாக உன் பரம்பரையை ஆக்கினேன் என்று சொல்லுவான் என்ற விடயத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற செல்வம் இருக்கிறதே. இந்த கடைசி உதாரணத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். விமான நிலையங்கள் தாண்டி செல்லுகின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு குறைந்தது மேக்சிமம் ஒரு $10,000 கையிலே கொண்டு போகலாம், பணமாக, கேஷாக. உதாரணத்திற்கு இது என் வாழ்க்கையில நடந்த ஒரு அனுபவத்தையும் நான் சொல்லுகிறேன். ஹஜ்ஜுக்கான ஒரு பயணம், ஒரு மனிதனிடத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகைதான் இருக்க வேண்டும். குரூப் லீடர் கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் ரூபாய் பணத்தை கையில கொண்டு போறாரு. கொண்டு போக முடியாது, செக்அப் நடக்குது, மாட்டினா பணமும் பறிமுதல் செய்யப்படும், தேவையில்லாத விசாரணைகள் வேறு நடக்கும். அவர் என்ன செய்தார் என்றா, அவர் தனியாக குரூப் போவதற்கு 2 நாளைக்கு முன்னால போறாரு. ஒரு ஜமாத்து போகுது, மாஷா அல்லாஹ், ஒரு ஜமாத்து வெளிநாட்டுக்கு போகுது. தெரிந்தவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். ஆளிடத்திலே ஒரு $10,000 போல அந்த காலத்துல நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும் நான் நினைக்கிறேன், கொடுத்து கவுண்டர் தாண்டி உடனே நான் எடுத்துக்கொள்கிறேன். சுப்ஹானல்லாஹ், அவருக்கு ஏற்பட்ட சந்தோஷம் இருக்குது, அதை வார்த்தையால வர்ணிக்க முடியாது. மனிதனுக்கு வெளியே வரவும் முடியாது, உள்ளே போகவும் முடியாது. கண்ணியமானவர்களே, இது ஆச்சரியமான ஒரு உதாரணம். நாங்க எவ்வளவுதான் பணத்தை பேங்க் பேலன்ஸ்ல வச்சு எத்தனை வாகனங்களை வாங்கி வைத்திருந்தாலும் மௌத்தாகும் பொழுது எதையும் எங்களோடு அனுப்ப மாட்டார்கள். அதை எப்படி அவர் பிரித்து ஆளுக்கு 10 என்று கொடுத்தாரோ அது கொடுப்பது தீர்ந்து போகாது. கவுண்டர் தாண்டிய பிறகு அவரால் வாங்கி கொள்ளலாம். சதக்காவும் அப்படித்தான். மௌத்தா போகும் பொழுது கொண்டு போக முடியாவிட்டால் கொண்டு போகிற ஏற்பாடுகளை இப்படி செய்ய வேண்டும். பாடசாலைக்கு செலவழியுங்கள், பள்ளி வாசலுக்கு செலவழியுங்கள், ஏழைகளுக்கு செலவழியுங்கள், சதக்கத்தும் ஜாரியாவுக்காக வேண்டி ஒரு தொகுதி காணியை வக்ஃப் செய்யுங்கள். மௌத்தா போனதற்கு பின்னால் ஒன்றுக்கு பன்மடங்காக எடுத்துக்கொள்ளலாம். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த செல்வத்தின் மூலம் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை சம்பாதிக்க நாம் அனைவர்களும் உறுதி கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, எங்களை பெற்று வளர்ந்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களையும் மன்னித்தருள்வாயா. எங்களுக்கு கல்வி போதித்து இந்த நிலைமைக்கு எங்களை உருவாக்கி உயர்த்திய உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி அவர்களுடைய நோய்களை குணமாக்கி வைப்பாயா. எங்களை பெற்ற எத்தனை பெற்றோர்கள் கபராளிகளாக இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய கபறுகளையும் சுவர்க்க பூங்காக்களாக நீ ஆக்கி அருள்வாயா. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலங்களை ஒளிமயமாக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகள் யாரெல்லாம் தொழில் செய்கிறார்களோ அவர்களுடைய தொழிலை பறக்க செய்வாயா. யாரெல்லாம் திருமணம் முடித்து குடும்பமாக வாழ்கிறார்களோ அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில நீ பறக்க செய்வாயா. யாரெல்லாம் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கல்வி ஞானத்தில் நீ பறக்க செய்வாயா. யாரெல்லாம் ஷரியத்தை படித்துக் கொண்டிருக்கிறார்களோ தக்குவா நிறைந்த தலை சிறந்த உலமாக்களாக அவர்களை உருவாக்கி தந்தருள்வாயா. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாத்தருள்வாயா. யா அல்லாஹ், எங்கெங்கெல்லாம் யுத்த மேகங்கள் சூழ்ந்திருக்கிறதோ அங்கெல்லாம் அமைதியை நிலைநாட்டி வைப்பாயா. யகூதி நஸ்ரானிகளுடைய சதித்திட்டங்களை தவிடுபொடியாக்கி விடுவாயா. பலஸ்தீனிலே அவதிப்படுகின்ற முஸ்லிம்களை பாதுகாத்தருள்வாயா. ஷாம் தேசத்திலே அவதிப்படுகின்ற முஸ்லிம்களுடைய உயிர்களை நீ பாதுகாத்தருள்வாயா. அவர்களுடைய நிலத்தை நீ பாதுகாத்தருள்வாயா. யா அல்லாஹ், யகூதிகள் நஸ்ரானிகளுடைய ஒற்றுமையை சீர்குலைத்து விடுவாயா. அவர்களுடைய ஆயுதங்களை செயலிழக்க செய்து விடுவாயா. ஈமானோடு வாழ்ந்து கலிமாவை மொழிந்த நாவோடு இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற பாக்கியமான மௌத்தையும் நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவாயா. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.